வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியியல் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஆவரேஜை பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மையப்போக்கு அளவைகள் அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். சரிங்களா? மையப்போக்கு அளவைகள், மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னுவாங்க. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ அப்படின்னா யாரு சார்? இந்த மையப்போக்கு அளவைகள் அப்படின்றது யாருன்னா, மீன், மீடியன், மோட், இந்த 3 பேர் தான். மீன், மீடியன், மோட். சரிங்களா? தமிழில் சராசரி, இடைநிலை, முகடு, இந்த 3 பேர் தான். இவங்கள தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா மையப்போக்கு அளவைகள், அதாவது மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதில் ஒன்றான சராசரியை பற்றி தான் படிக்க போகிறோம். சரியா? ஸோ சராசரினா என்ன சார்? ஃபஸ்ட்டு சராசரி அப்படின்றது, அதாவது இங்கிலீஷில் மீனுன்னு சொல்லலாம், இல்லைனா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதுதான் சராசரிக்கான ஃபார்முலா. சரியா? தமிழில் தரவுகளின் கூடுதல் பை தரவுகளின் எண்ணிக்கை. இதுதான் சராசரிக்கான ஃபார்முலாங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் மேலே கூட்டணுங்க. பாருங்க, 2, 9, 5, 4, 4, 8, 10, இது எல்லாத்தையும் கூட்டி இது எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் சராசரி ஓவர். ஸோ 2ஐயும் 9ஐயும் கூட்டினா 11, 11ஓட 5 கூட்டினா 16, 20, 24, 24ஓட 8 கூட்டினா 32, 42. ஸோ 42/7ன்னு வருது. 7 வாய்ப்பால் ஓர் 7 7, 6 42. ஸோ 6ன்றது இதுக்கான ஆன்சர். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. அவ்வளோதான் சராசரி. இதிலே கொஞ்சம் கஷ்டமான சம்ஸும் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த கொஷின், த ஆவரேஜ் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிட்வீன் -10 to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது முழுக்கலான -10க்கும் +10க்கும் இடையே உள்ள எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -10, -9, -8, -7 இந்த மாதிரி எழுதிட்டே வரம்பா. -6, -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 இந்த மாதிரி தான் எழுதி தருவோம். இதுதான் முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இன்டிஜர்ஸ். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் மேலே கூட்டி இது எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் சராசரி ஓவர். மொத்தமாக எவ்வளோ நம்பர் இருக்கும்? இதில் ஒரு 10 நம்பரா? இங்கே பாருங்கள், 1லேருந்து இங்கே ஒரு 10 நம்பர். ஸோ மொத்தமாக இது ஒரு 20 நம்பர், 0, 1. அப்போது மொத்தமாக 21 நம்பர் இருக்குது. மேலே இது எல்லாத்தையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா எத்தனை நம்பர் வரும்? பாருங்கள், இந்த -10க்கு +10 கேன்சல், -9க்கு +9 கேன்சல், இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிட்டு மேலே 0 மட்டும்தான் நிற்கும். 0/21க்கான ஆன்சர் 0 தான். சரியா? நிறைய பேர் இன்ஃபினிட்டின்னு யோசிப்பீங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. மேலே நம்பர் வந்து கீழே 0 வந்தால் இதுக்கான வேல்யூ தான் இன்ஃபினிட்டி, முடிவிலி, வரையறுக்கப்படவில்லை, அன்டிஃபைன்ட், இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். சரியா? மேலே எந்த நம்பர் தான் வருத்தம் சார், எனக்கு கீழே 0 வருதுன்னா அதுக்கான வேல்யூ தான் இன்ஃபினிட்டி. ஆனால் எனக்கு மேலே 0 வருது சார், கீழே ஏதோ ஒரு நம்பர் வருது சார் அப்படின்னா இதுக்கான வேல்யூ 0. சரியா? இது தெளிவாக தெரிஞ்சுங்க. எனக்கு இந்த கொஷினில் மேலே தான் 0 வருது, அதனால இதுக்கான வேல்யூ என்ன? 0. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை 235 எனில் மொத்த விற்பனை விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், நான் 15 புக்காம்பா மொத்தம். அப்போது நான் பேர் வச்சுக்கிறேன், X1, X2, X3, இந்த மாதிரி 5 புக்கோட விலையை கூட்டி
5ஆல் வகுத்தா அதுதானே சராசரி. கரெக்டா? 5 புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 புக்கோட விலையும் கூட்டி 15ஆல் வகுத்தா அதுதான் சராசரி. அந்த சராசரியை தான் இங்கே 235 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க தெளிவா, 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை. கரெக்டா? ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ காசு ஆகும்? அப்போ என்ன சார் செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு புக்கோட காசு தான் இந்த சராசரி. சராசரியாக ஒரு புக்கோட ரேட்டு 235 ரூபா. நான் மொத்தம் 15 புக்கு விற்கிறேன். ஸோ இந்த வகுத்தல் இருக்கிற 15 ஈக்குவல் டு இந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும். அப்போது 235ஓட இந்த மல்டிப்ளே 15, அதாவது 15 பெருக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. 5 வாய்ப்பால் 5 5 25, மீதி 2. ஐ மூவ் 5, 5ஓட 2 கூட்டினா 17, ஐ 2 10, 10ஓட 1 கூட்டினா 11. ஸோ ஓர் 235 235 தான். ஸோ இந்த 5 12 5 3, ஸோ 3 5 2 5ன்னு வருதா? இதுதான் 15 புக்குக்கான மொத்த விலையாக இருக்கும். சரியா? ஸோ அதாவது என்ன, த டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 15 புக்ஸுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3525 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த மீன் ஆஃப் 5 9 x 17 and 21 is 13, then find the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது என்ன சார் செய்யணும்? 5 நம்பருங்க, 5 9 x 17 21, இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்தா அதுதானே சராசரி. அந்த சராசரியை தான் இங்கே 13ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? த ஆவரேஜ், அதாவது மீனுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 9 x 17 21, இந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா எனக்கு ஆவரேஜ் 13 13 அப்படின்னு வருது. சரியா? ஸோ இங்கே இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 14 14ஓட 17 கூட்டினீங்கன்னா 31, 31 + 21 52. ஸோ 52 + x ஈக்குவல் டு இங்கே வகுத்தல் இருக்கிற 5 ஈக்குவல் டு அந்த சைடு போனால் மல்டிப்ளே பெருக்கல் ஆகும். 13 5 65. 52ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 65 வரும்? 52ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 65 வரும்? 13 கூட்டும் போது தான் 65 வரும். கரெக்டாக? அப்போ எக்ஸோட வேல்யூ 13. இப்படியே சொல்லிட்டு போகலாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம இதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இந்த 65 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் 52 ஈக்குவல் டு அந்த சைடு வந்தால் -52 ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ +13. 65ல் 52 போனால் 13 தானே. ஸோ அதுதான் கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 13 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி, பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 7 consecutive numbers 3 4 5 6 7 8 9. ஸோ 7 consecutive நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பாருங்க 3 4 5 6 7 8 9, இந்த 7 நம்பரையும் கூட்டி 7ஆல் வகுத்தா சராசரி என்ன? இதுதானே கேள்வி. பாருங்க, இப்போ என்ன செய்யலாம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 7 12 18 25, 25ஓட 8 ஆட் பண்ணிங்கன்னா 33, 33ஓட 9 ஆட் பண்ணிங்கன்னா 42, 42 7ஆல் வகுத்தீங்கன்னா 1 7 7 6 7 42. கரெக்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 6. இது இப்படியும் போடலாம். ஆனால் இந்த வார்த்தை நோட் பண்ணி வச்சிங்க, கன்செகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு கொடுத்தா அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு சொன்னாங்கனாலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஃபஸ்ட் நம்பர் 3பா, லாஸ்ட் நம்பர் 9பா, இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தாலே அதுதாங்க சராசரி. இது எப்போ சாத்தியம்னா கன்செகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்ற வார்த்தை கொடுத்தா மட்டும் சாத்தியம். அதாவது அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லியிருந்தா மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம்.
சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தா 12/2 6ன்னு வரும். சரிங்க சார், எனக்கு இன்னொரு டவுட்டு. கன்செகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன சார்? அடுத்தடுத்த எண்கள்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன? அடுத்தடுத்த எண்கள்லாம் நல்லா புரிஞ்சுங்க. 3க்கு அடுத்த நம்பர் 4, 4க்கு அடுத்த நம்பர் 5, இந்த மாதிரி வர்றது மட்டும் அடுத்தடுத்த எண்கள் இல்லைப்பா. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும், சராசரியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பொதுவாக இருந்தாலே அது அடுத்தடுத்த எண்கள் தான். இப்போ பொதுவாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே அடுத்தடுத்த எண்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா சார்? 5க்கு அப்புறம் 6 வரணும் சார், 10க்கு அப்புறம் 11 வரணும் சார், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்தில் 5ஓட 5 கூட்டினா 10, 10ஓட 5 கூட்டினா 15. ஸோ எல்லாத்துக்குமே பாருங்க காமனான ஒரே நம்பரால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ டிஃப்ரென்ஸ், அதாவது 10ல் 5 கழிச்சாலும் 5 தான், 15ல் 10 கழிச்சாலும் 5 தான், 20ல் 15 கழிச்சாலும் 5 தான். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பொதுவாக இருந்தாலே அது கன்செகட்டிவ் நம்பர்ஸ் தான், அடுத்தடுத்த எண்கள் தான். சரியா? ஸோ இங்கேயும் பாருங்க, நான் அதுதான் சொல்கிறேன். 3க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸும் 1, 5க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸும் 1. அதனால் இது அடுத்தடுத்த எண்கள். சரியா? கன்செகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி கன்செகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாலே சராசரி வந்துடும். சரியா? இல்லை சார், இன்னொரு மெத்தட் என்னன்னு தான் சொல்லுங்கள். இன்னொரு மெத்தட் என்னன்னா, கன்செகட்டிவ் நம்பர்ஸாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் அப்படியே அடிக்கிறேன். சரியா? இங்கேயும் ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் அடிக்கிறேன், ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் அடிக்கிறேன். நடுவில் ஒரே நம்பர் இருக்குது சார், அந்த ஒரு நம்பர் தான் சராசரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நடுவில் ஒரே நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நம்பர் தான் சராசரி, ஆவரேஜ். சப்போஸ் நமக்கு அடுத்த டவுட் வரும். சரியா? என்ன டவுட் சார்? இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன்னு வச்சிங்களேன். இப்போது இங்கேயும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அடிஸ்டனா, இது எல்லாமே கன்செகட்டிவ் நம்பர்ஸ். கன்செகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த சைடு 3 நம்பருக்கு அந்த சைடு 3 நம்பர் அடிச்சிட்டேன், நடுவில் 2 நம்பர் இருக்காப்பா, இதையும் பிடிச்சி வச்சிடக்கூடாது, அப்புறம் ஆன்சர் வராது. சரியா? நடுவில் 2 நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருந்திருந்தா அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சரு. நடுவில் 2 நம்பர் இருந்தனால அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தா அதுதான் சராசரி. சரியா? இதை ஆட் பண்ணிங்கன்னா 13/2ன்னு வரும். ஸோ 6.5 அப்படின்றது சராசரி. இன்னும் தெளிவாக ஈஸியாக சொல்லணும்னா 6க்கும் 7க்கும் நடுவில் 6.5 அப்படின்ற நம்பர் இருக்குமா, அதுதான் சராசரியாக இருக்கும். இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் சம் போட்டு போகலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க, the mean of 7 consecutive numbers is 20, then the largest number is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் 7 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 20 ஆகும். இந்த எண்களில் மிகப்பெரிய எண் எது? லாஸ்ட் சம் தான் நான் சொன்னேன். அங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க என்ன அந்த நம்பர்னு சொல்லிட்டாங்க. இங்கே எனக்கு நம்பர்லாம் தரல, ஏதோ ஒரு 7 நம்பர்ப்பா. அந்த 7 நம்பரு அடுத்தடுத்த எண்கள். அடுத்தடுத்த எண்கள்னா என்ன அர்த்தம்? வித்தியாசம் பொதுவாக இருக்கும். கரெக்டா? அந்த அடுத்தடுத்த 7 நம்பரோட சராசரி 20னா அந்த 7 நம்பரில் பெரிய நம்பர் என்னவா இருக்கும்? இதுதான் கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த சம் என்ன செய்யலாம் சார்? எதனா குறுக்கு வழி இருக்கா? ஃபஸ்ட்டு சம் போடுவோம், அதுக்கப்புறம் குறுக்கு வழிக்கு போகலாம், ஷார்ட்கட்டுன்ற இதுக்கு போகலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? x+1 இருக்குமா? ஏன்னா அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லிட்டாங்கல்ல. சரியா? x+1 இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? x+2 இருக்கும். கரெக்டா? இதுக்கு அடுத்த நம்பர் x+3 இருக்கும். அடுத்த நம்பர் x+4 இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் x+5, நெக்ஸ்ட் நம்பர் x+6. ஏன் சார் இது வரைக்கும் எடுத்துக்கிறீங்க? ஏன் 6 வரைக்கும் எடுத்துக்கிறீங்க?
குத்து மதிப்பாக எடுக்கிறீங்களா இல்லை கரெக்டாக 6 வரைக்கும் தான் எடுக்கணுமா? இந்த டவுட்டுக்கான விளக்கம் என்னன்னா, மொத்தம் 7 நம்பர்னு சொல்லிட்டாங்க. இந்த 7 நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் எக்ஸு, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 6 மொத்தமாக சேர்த்திங்கன்னா 7 நம்பர் வருது இல்லை? இந்த 7 நம்பரையும் கூட்டி 7ஆல் வகுத்தா சராசரி எனக்கு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சராசரி 20ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 7x ப்ளஸ் நம்பரில் ஆட் பண்ணுங்க. நம்பரில் என்னென்ன இருக்குது? 1 1ஓட 2 கூட்டினீங்கன்னா 3, 3ஓட 3 கூட்டினா 6, 6ஓட 4 கூட்டினா 10, 10ஓட 5 கூட்டினா 15, 15ஓட 5 கூட்டினா 21. கரெக்டா? அப்போ 7x + 21 ஈக்குவல் டு இந்த 7 இந்த சைடு வரும்போது பெருக்கல் ஆகும். அப்போ 7ஐயும் 20ஐயும் பெருக்குனா 140. சரியா? அப்போ 7x = 140. இந்த +21 ஈக்குவல் டு அந்த சைடு போனால் -21. அப்போ 7x = 119. எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்? ஒரு 7 11ல் ஒரு 7 இருக்குமாப்பா? மீதி 4. கரெக்டா? 11 ரூபாயில் ஒரு 7 ரூபா இருக்கும், மீதி 4 ரூபா இருக்கும். அந்த 4 பக்கத்தில் இருக்கிற 9ஓட சேர்ந்துச்சுன்னா 49 ஆகும். 49ல் எத்தனை 7 இருக்குன்னா 7 7 இருக்கும். கரெக்டா? ஸோ 17 அப்படின்றது எக்ஸுக்கான மதிப்பு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த எக்ஸுன்றது யாரு அப்படின்னு கேட்டால், நான் எடுத்த 7 நம்பரில் சின்ன நம்பர் தான் எக்ஸு, பெரிய நம்பர்ன்றது எக்ஸ் + 6. கரெக்டா? எக்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த வரிசையிலே பெரிய நம்பர் எது? எக்ஸ் + 6. அப்போ அதுதான் பெரிய நம்பர். நமக்கு கேட்ட கேள்வியும் பெரிய நம்பருக்கான வேல்யூ என்னன்னு தான். ஸோ எக்ஸோட வேல்யூ 17 + 6ன்னு போட்டிங்கன்னா தான் பெரிய நம்பர் கிடைக்கும். அந்த பெரிய நம்பர் 23 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சரிங்க சார், இதுக்கு ஷார்ட்கட் என்ன சார்? ஷார்ட்கட் சொல்கிறேன்னு நீங்கள்ல, இவ்வளோ பெருசு போட்டால் நான் என்ன பண்ணுறது? இதுக்கு ஷார்ட்கட் இல்லையா? இருக்குது. தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கன்செகட்டிவ் நம்பர்ஸ்னால் சராசரி எங்கெங்க இருக்கும்? சராசரி நடுவில் இருக்கும். கரெக்டா? அதானே நம்ம பார்த்தோம் போன சம்லலாம். அதாவது கன்செகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் சராசரி எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர், நடுவில் சராசரி இருக்குது. கரெக்டா? ஸோ அதே போல தான் இது கன்செகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றனால இதுக்கான சராசரி நடுவில் இருக்கும். இதுக்கான வித்தியாசங்கள் பொதுவாக இருக்கும். நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு 3 நம்பர் எழுதிக்கிறேன், இந்த சைடு 3 நம்பர் எழுதிக்கிறேன். சரியா? 7 நம்பர் வந்துருச்சா? இது எல்லாமே அடுத்தடுத்த எண்களா? இதில் நடுவில் இருக்கிற நம்பர் என்ன? 20 தானே? அதானே சராசரின்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். சரியா? இந்த மாதிரி 7 நம்பர் எழுதிட்டு கன்செகட்டிவ் நம்பர்ஸாக எழுதிட்டு அதில் நடுவில் இருக்கிற நம்பர் 20, அதுதான் சராசரி. அப்படின்னா அதில் பெரிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பெரிய நம்பர் 23. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயோட மாடல் கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஷின்பா. சரியா? டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயோட மாடல் கொஷின் பேப்பரில் இருந்த ஒரு கொஷின். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி சைடும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஷின். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அங்கேருந்து வந்த ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ என்னன்னா ஏ பி சி டி இ 5 பேர் இருக்காங்க. இந்த ஆப்ஷன் பாருங்க, எல்லாத்துலேயுமே ஏன்ற ஒரு ஆள் வராங்க. கரெக்டா? ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா ஏவை ஏனே எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏவை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் வரப்போகுது. ஏவை ஏனே எடுத்துக்கிறேன், பியை ஏ + 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் அப்படி எடுத்துக்கிறீங்க? கொஷினில் பாருங்களேன், 5 கன்செகட்டிவ் ஆட் நம்பர்ஸ், 5 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர்ஸ்னால் யாருங்க?
1 3 5 7 9 இதுதானே ஆட் நம்பர்ஸ். இதில் நான் ஃபஸ்ட் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்கும்? அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண். அப்போ ஃபஸ்ட் நம்பர் 1னா அடுத்த நம்பர் 3 தானே. ஏக்கு பதிலாக நான் 1ன்னு போடுறேன்னா 1 + 2 தான் 3 வரும். கரெக்டா? ஸோ அதனால தான் பியை A + 2ன்னு எடுத்துக்கிறேன். புரியும் நினைக்கிறேன். அப்போ சி என்னவா இருக்கும்? A + 4ஆக இருக்கும். அப்போ தான் ஏவோட வேல்யூ நான் 1ன்னு அப்ளை பண்ணும்போது 1 + 4 5ன்னு வரும். அதே போல் டியோட வேல்யூ A + 6ஆக இருக்கும். ஈயோட வேல்யூ A + 8ஆக இருக்கும். ஓகேவா? இந்த வரிசையில் இருந்தால் தான் நம்ம கொடுத்துருக்கிற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி கன்செகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கான சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் வேணும்னா இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுக்கணுமா? இந்த 5 நம்பரையும் கூட்டிக்கிறேன், இதை 5ஆல் வகுக்கிறேன். வகுத்தா சராசரி என்னன்னு சொல்லிடலாம். மொத்தம் எத்தனை ஏ இருக்குன்னு பாருங்க. 3 4 5 5A ப்ளஸ் நம்பர்லாம் கூட்டினீங்கன்னா 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12, 12ஐயும் 8ஐயும் கூட்டினா 20 பை 5. ஸோ 5 பொதுவாக வெளியே எடுக்கிறேங்க. 5 பொதுவாக வெளியெடுத்தா இங்கே ஏ மட்டும் இருக்குமா? 5ஆம் வாய்ப்பாடில் 20 எப்போங்க வரும்? 4 முறை வருமாப்பா? பை 5ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இது எப்படி எழுதியிருக்கேன்னு தெரியுதா? 5ஐயும் ஏவையும் பெருக்குனா 5A, 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா 20. ஸோ அப்படி தான் இந்த 5A + 20 இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 5க்கு இந்த 5 கேன்சலுங்க. அப்போ மீதி இருக்கிற A + 4 அப்படின்றது தான் சராசரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். இல்லைனா இங்கே பாருங்க, இந்த ஏவை நான் A + 0ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இங்கே பாருங்க, 2 2ஆக அதிகமாகுதா? 2 2ஆக அதிகமாகுது. 2 4 6 8ன்னு. அப்போ வித்தியாசம் பொதுவாக இருக்கா? வித்தியாசம் பொதுவாக இருந்தால் சென்டரில் இருக்கிறது தானே சராசரி. ஸோ சென்டரில் இருக்கிற A + 4 அப்படின்றது தான் ஆவரேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, the mean of x, x + 2, x + 4, x + 6, x + 8 is 11. then the mean of first 3 numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரி ஒரு 5 நம்பர் தந்திருக்காங்கப்பா. x, x + 2, x + 4, x + 6, x + 8 இந்த 5 நம்பரை கூட்டி 5ஆல் வகுத்தா சராசரி எனக்கு 11 வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சராசரி எனக்கு 11 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. ஸோ 5x ப்ளஸ் நம்பரில் ஆட் பண்ணுங்க. 2ஓட 4 கூட்டினா 6, 6ஓட 6 கூட்டினா 12, 12ஓட 8 கூட்டினா 20 ஈக்குவல் டு வகுத்தல் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் பெருக்கல் மல்டிப்ளே ஆகும். ஸோ 5ஐயும் 11ஐயும் பெருக்குனா I11 55. ஸோ 5x = 55. இந்த ப்ளஸ் 20 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் -20. ஸோ 5x = 35. அப்போ x = 4 5 5 A5 35பா. ஸோ எக்ஸோட வேல்யூ 7ன்னு வரும். கரெக்டா? எக்ஸோட வேல்யூ 7ன்னு வரும். ஆனால் கொஷினில் கேட்டது கடைசியாக என்னன்னு பாருங்க. முதல் 3 உறுப்புகளின் சராசரி என்னன்னு தான் கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்கல. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தா இங்கிட்டோட சம் ஓவர். சரியா? இங்கையோட நம்ம சம்மை முடிச்சிருக்கலாம், எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தா. ஆனால் இதுக்கப்புறம் கொஷின் இருக்குது. என்னன்னு கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கான மீன் என்ன, ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பர் யார்? எக்ஸு, x + 2, x + 4. இதுதான் ஃபஸ்ட்டு 3 நம்பரா? ஸோ எக்ஸோட மதிப்பு 7பா. இது ஃபஸ்ட் நம்பர். ரெண்டாவது நம்பர் என்ன? x + 2, அதாவது 7 + 2. அடுத்த நம்பர் 7 + 4. இதுதான்ப்பா அந்த 3 நம்பர். இந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்தா சராசரி என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா 7, ரெண்டாவது நம்பர் 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9, மூணாவது நம்பர் 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. இந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்துக்கிறேன்.
ஸோ ஆட் பண்ணால் மேலே 27, இதை 3ஆல் வகுத்தீங்கன்னா 1 3 3 9 முறை 27. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இதுக்கு ஷார்ட்கட் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன ஷார்ட்கட்னா இது எல்லாமே பாருங்க அடுத்தடுத்த எண்கள் தானேங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த எண்கள். ஸோ அப்போ இதில் சராசரி யாருங்க? சராசரி யாரு? நடுவில் இருக்கிற x+4 தானேங்க சராசரி. ஷார்ட்கட் பாருங்க, நடுவில் இருக்கிற x+4 தானே சராசரி. அப்போ இது சராசரினா இதுக்கு ஈக்குவலாக அவங்க சராசரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 11ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. 5 நம்பர்லப்பா, அந்த 5 நம்பர் கன்செகட்டிவ் நம்பராக இருந்தால் அதில் நடுவில் இருக்கிற நம்பர் தான் சராசரியாக இருக்கும். கரெக்டா? ஆனால் நடுவில் இருக்கிற நம்பர் தான் இங்கே x+4. அதுதான் இங்கே 11ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? +4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் -4 ஆகும். அப்போ x = 7. இந்த 7 தான் இங்கே பக்கம் பக்கமாக எழுதி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸோட மதிப்பு 7ன்னு. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சார்? அடுத்தடுத்த ஃபஸ்ட்டு 3 நம்பரோட சராசரி தானே கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்பர் 7னா அடுத்த நம்பர் 7 + 2 9. அதுக்கு அடுத்த நம்பர் 7 + 4 11. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர். இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கான சராசரி வேணும்னா இதுக்கான வித்தியாசம் பாருங்க. இங்கேயும் வித்தியாசம் 2, இங்கேயும் வித்தியாசம் 2. அப்போ வித்தியாசம் பொதுவாக இருந்தால் நடுவில் இருக்கிற நம்பர் தான் சராசரி. அப்போ நடுவில் இருக்கிற 9 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இவ்வளோ போட்டால் கூட நம்ம போதும், நமக்கு புரிஞ்சா. இது யாருக்கு சார் அப்படின்னா, எனக்கு பேசிக்ஸோட தெரியணும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. அவங்களுக்கானது இது. சார் எனக்கு ஆன்சர் வந்தால் போதும் அப்படின்றவங்க இதை எடுத்துங்க. சரியா? இந்த மெத்தடை. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த டைப் பாருங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 10 இயல் எண்களின் சராசரி. ஃபஸ்ட்டு 10 இயல் எண்கள் எதுங்க? இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 நம்பர் எங்கே முடியும்? 1ல் ஸ்டார்ட் ஆகி 10ல் முடியுமா? இந்த ஃபஸ்ட்டு 10 நம்பரை கூட்டி 10ஆல் வகுத்தா சராசரி என்ன? இதுதான் கேள்வி. இந்த ஃபஸ்ட்டு 10 நம்பரை கூட்டுறேன். ஞாபகம் வச்சுங்க, நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ மற்றபடி எது அந்த 10 நம்பர்னு தெரிஞ்சால் இதை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இந்த 10 நம்பரையும் கூட்டி 10ஆல் வகுத்தா என்ன வருது? அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ மேலே கூட்டினீங்கன்னா 55ன்னு வரும்பா. இதை நான் 10ஆல் வகுக்கிறேன்னா 10ல் எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள். 1ஆல் வகுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அந்த 1க்கு பக்கத்தில் இருக்கிற 0க்கு தான் வேல்யூ. அது எத்தனை 0ன்னு பாருங்கள். ஒரு 0வா? ஸோ ஒரு 0னா இந்த மேலே இருக்கிற 55ல் கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி, ஞாபகம் வச்சுங்க, இதுதான் கடைசி. இங்கேருந்து ஒரு நம்பர் தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். ஸோ 5.5 அப்படின்றது ஆன்சர். சரியா? 5.5ன்றது ஆன்சராக இருக்கும். சரிங்க சார். இதுக்கு வேறு என்ன சார் ஷார்ட்கட்டு? இது எல்லாமே கன்செகட்டிவ் நம்பர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இது எல்லாமே என்ன? கன்செகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ கன்செகட்டிவ் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன செய்யலாம்? ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், இப்படியே கேன்சல் பண்ணிகிட்டே வரலாமா? நடுவில் 2 நம்பர் வருதுப்பா. இந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தா சராசரி ஓவர். ஸோ 11/2ன்னு வரும். 5.5 ஆன்சர். நடுவில் ஒரு நம்பர் வந்திருந்தா அந்த ஒரு நம்பரே ஆன்சராக இருந்திருக்கும். நடுவில் 2 நம்பர் வந்தனால அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கிட்டேன். இல்லைனா வேறு எப்படி சார் சொல்லலாம்? 5க்கும் 6க்கும் நடுவில் என்னங்க இருக்கும்? 5.5 தானே இருக்கும். அப்படி பார்த்தா கூட 5.5 ஆன்சர். இல்லைனா வேறு என்ன சார் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தாலும் சராசரி வரும். ஸோ அப்பையும் 11/2 தான். 5.5 ஆன்சர். இது எல்லாம் கன்செகட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த எண்களாக இருந்தால் மட்டும் சாத்தியம். சார்
வித்தியாசம் வேற வேற வருது சார், அடுத்தடுத்த 2 நம்பருக்கு நடுவில் அப்படின்னா அதெல்லாம் கன்செகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. வித்தியாசம் பொதுவாக இருக்கணும். சரியா, ஞாபகம் வச்சுக்கிட்டு சிந்தித்து செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 கன்செகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் சார் அந்த ஆட் நம்பர்ஸ்? முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றைப்படை எண்கள். ஸோ ஒற்றைப்படை எண்கள்ன்றது 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19. இதுதான் ஃபஸ்ட்டு 10 ஒற்றைப்படை எண்கள். இதில் நான் ரெகுலரில் கிளாஸ் எடுக்கும்போது பசங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி யோசிச்சுக்கிறோன்னா 10 வரைக்கும் எது ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு 10 நம்பர் கேட்குறாங்க, 10 வரைக்கும் கேட்கல. சரியா, ஃபஸ்ட்டு 10 நம்பர் கேட்குறாங்க, அப்போ 10 நம்பர் எழுதி ஆகணும். ஸோ அந்த 10 நம்பர் எழுதியாச்சு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? பொதுவாக இருக்கா பாருங்க. எல்லாமே வித்தியாசம் 2 தானுங்க. வித்தியாசம் பொதுவாக 2 இருக்குன்னா இது கன்செகட்டிவ் நம்பர்ஸா? இதை எல்லாத்தையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வருங்க. நான் வராதுன்னெலாம் சொல்ல. சரியா, எனக்கு ஷார்ட்கட்லாம் தெரிலன்ற பட்சத்தில் நீங்கள் அதுதான் பண்ணி ஆகணும். என்ன செய்யணும்? இருக்கிற அந்த 10 நம்பரையும் கூட்டி 10ஆல் வகுத்தாலும் ஆன்சர் வரும். சரியா, ஆனால் இது அடுத்தடுத்த நம்பர் அப்படின்றனால நம்ம என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதே போல் கேன்சல் பண்ணுறோன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, இங்கேயும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கேன்சல்னா நடுவில் 2 நம்பர் இருக்குப்பா, அதை 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கிறேன். ஸோ அப்போ 20/2ன்னு வரும். ஆன்சர் 10. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சராக இருக்கும். சரியா, இல்லைனா வேற எப்படி சார் ஆன்சர் வரும்? 9க்கும் 11க்கும் நடுவில் என்னன்னு தானே கேட்குறாங்க. 9க்கும் 11க்கும் நடுவில் 10 தானேங்க இருக்கும். கரெக்டா? அப்போ அதுதான் சராசரி இல்லையா? ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தாலும் 20/2ன்னு வரும். அப்பையும் ஆன்சர் 10 தான். சரியா, இதெல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது சார், நான் தலைக்கியாக தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த 10 நம்பரையும் கூட்டி 10ஆல் வகுத்து பாருங்க, ஆன்சர் கண்டிப்பாக 10 வரும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 81 பா, 28 அல்ல. 1 முதல் 81 வரை உள்ள இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 2ஆம் வாய்ப்பாடுப்பா. சரியா, இந்த மாதிரி எழுதிட்டே வரேன்னு வைங்களேன். இங்கே 81க்கு முன்ன வர நம்பர் தான் பார்க்கணும். முன்ன வர இரட்டைப்படை எண் 80 தான். ஞாபகம் வச்சுங்க, 1க்கும் 81க்கும் நடுவில் தான் நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டிலாம் போயிடக்கூடாது. சரியா, 1 இரட்டைப்படை எண்ணா? இல்லைல்ல, அதுக்கத்த நம்பர் 2 இரட்டைப்படை எண். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 81க்கு முன்ன வரைக்கும் தான் பார்க்கணும். 81 வந்தால் 81 எடுத்துங்க. அது வரல அப்படின்னா அதுக்கு முன்ன என்ன வரும்? 80 தானே வரும். ஸோ 80 வரைக்கும் தான் எடுத்துக்கணும், 82க்கு போகக்கூடாது. சரியா, சரி சார், இதை ஏன் சார் இங்கே எக்ஸட்ரா போட்டிங்க? ஏங்க 80 வரைக்கும் உக்காந்து நம்ம என்னங்க 2, 4, 6, 8, 10, 12ன்னு சொல்லிட்டு 80 வரைக்குமா எழுத முடியும்? இந்த சம் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு கேன்சல் பண்ணியிருந்தா நம்ம என்ன பிங்கோவா விளையாடுறோம்? சரியா, ஸோ அந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். சரியா, இந்த மாதிரி பெருசாக நம்பர் வருதுனாலே நம்ம இன்னொரு மெத்தடுக்கு தாவிடணும். அது என்ன? இந்த ஒரு மெத்தட் சொன்ன ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே கன்செகட்டிவ் நம்பர் சார், வித்தியாசம் பொதுவாக இருக்குது சார். அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துங்க. ஈஸியாக முடியுது இல்லை வேலை? எதுக்கு நடுவில் இருக்கிற நம்பரை தேடி போனோம்? ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தாலே அதுதான் சராசரியாக இருக்கும். அப்போ 82/2 41 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. நம்பர் பெருசாக கன்செகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மட்டும் கூட்டி 2ஆல் வகுத்தாலே போதுமானது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபைண்ட் த மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப்
ஃபஸ்ட்டு 11 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்க்கம் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாலே முதல் 11 இயல் எண்கள் ஞாபகம் வச்சுங்க. இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்கொயர்னு சொன்னனால 1 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி 11 நம்பர் எழுதணும். ஏன்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 11 நம்பரை எழுதி அதை 11ஆல் டிவைட் பண்ணால் சராசரி என்ன? இதுதான் கேள்வி. சரியா? 11 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறத ஆட் பண்ணி 11ஆல் டிவைட் பண்ணால் சராசரி என்ன? இதுதான் கேள்வி. இப்போ இந்த சம் எப்படி போகிறது? நீங்கள் நார்மலாக போடணுன்னா இது எல்லாத்தையும், அதாவது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, இந்த மாதிரி 11 ஸ்கொயர் 121, இது வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி 11ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வரும். சரியா? இல்லை சார் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல, அதாவது சிறப்பு தொடர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா, ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு வாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. சரியா? வர்க்கங்களின் கூடுதல். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்களேன். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? n × n + 1 2n + 1/6. இது எதுக்கான ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சுங்க. வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா, அதாவது ஆட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாப்பா, ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல இந்த மேலே இருக்குது பார்த்தியா, அந்த 11 நம்பரு, அது எல்லாம் ஸ்கொயர் நம்பர் தானே. அந்த 11 நம்பரை கூட்டி என்ன ஆன்சர் வரும்னு வேணா இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம சொல்லலாம். சரியா? பாருங்க, நான் எண்ணுக்கு பதிலாக இங்கே 11 நம்பர்னு கொடுத்தனால என்னோட வேல்யூ 11ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 11 + 1 12. இந்த ஃபார்முலாவில் போடுறேங்க. எண்ணுக்கு பதிலாக 11 + 1 12. 2 11 என்ன? 2 × 11 2 11 22. 22 + 1 23/6. இது யாரு? இதுதான் அந்த 11 நம்பரையும் கூட்டினா கிடைக்கிற ஆன்சர். ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஸ்கொயர் நம்பரு. ஸ்கொயர் நம்பரை கூட்ட சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. அதுவும் அது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த வார்த்தை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு முதல், அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு 11 நம்பர் கேட்குறாங்க சார், ஃபஸ்ட்டு 10 நம்பர் கேட்குறாங்க சார், அது ஸ்கொயரில் கேட்குறாங்க அப்படின்னா அது கூட்டுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதை 11ஆல் வகுத்தாதான் அது சராசரி. இது புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த போட்டிருக்கேன்ல, இந்த பைக்கு மேலே இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான்ப்பா இது. அதை 11ஆல் வகுத்தாதான் சராசரி கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, 1 6 2 12, இந்த 11க்கு 11 அடிச்சிட்டேன். 2ஐயும் 23ஐயும் பெருக்குனா 46 அப்படின்றது தான் சராசரி. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது ஆன்சர். ஸோ இந்த கொஷினை எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியல சார், நான் எக்ஸாமில் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். சரியா? நான் நம்பர் பெருசாக கொடுத்தா என்ன செய்வீங்க? அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் சொன்னேன். சரியா? ஷார்ட்கட் இல்லை, இதுவும் ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இங்கெல்லாம் வித்தியாசம் பொதுவாக இல்லைங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். வித்தியாசம் பொதுவாக இல்லை, அதனால் நம்ம அந்த ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ண முடியாது. சரியா? பாரு, 1க்கும் 4க்கும் வித்தியாசம் 3, 4க்கும் 9க்கும் வித்தியாசம் 5. இங்கேயே சோலி முடிஞ்சுது. ஒரு நம்பர் வித்தியாசம் பொதுவாக வரலனாலும் அங்கே நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கியூபுப்பா. ஸோ கியூப், அதாவது 1 கியூப் 2 கியூப் இந்த மாதிரி 10 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது தெரியும் நினைக்கிறேன். 1 கியூப்ன்றது 1 தான். 2 கியூப் அப்படின்றது என்ன? 8, அது தெரியும்ல.
2 கியூப்னா என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அதாவது 2 3 முறை எழுதி பெருக்கணும். அப்போ 2 2 4, 4 2 8, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அதே போல் 3 கியூப்னும் போது 3 9, 9 3 27. இது மாதிரி 10 கியூப்னும் போது 100, 100 10ஆல் பெருக்குனா 1000. இந்த 10 நம்பரை கூட்டி 10ஆல் வகுத்தீங்கன்னா ஆவரேஜ் என்னன்னு சொல்லிடலாம், அதாவது மீன் என்னன்னு சொல்லிடலாம். சரியா? சரிங்க சார், இது பெருசாக போகுது, நான் என்ன செய்யறது? ஈஸியாக போடணும். ஈஸியாக மீன்ஸ் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது. சரியா? ஸோ என்ன சார் அது ஃபார்முலா பார்த்துக்குங்க. த சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது மேலே இருக்கிற அந்த 10 நம்பரை கூட்டினா என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சரை இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம வர வைக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல். சரியா? கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2, அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. கியூப்னு சொன்னால் இதுதான் ஃபார்முலா, ஸ்கொயருன்னு சொன்னால் மேலே இருக்கிறது தான் ஃபார்முலா. சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்? இங்கே n-க்கு பதிலாக 10 அப்ளை பண்ணுறேன் இந்த ஃபார்முலாவில். ஸோ n-க்கு பதிலாக 10, 10 + 1 11/2, அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா மேலே இந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் வந்துடும். சரியா? இதை 10ஆல் வகுத்தாதாங்க அது சராசரி. நல்லா புரிஞ்சுங்க. இதை 10ஆல் வகுத்தாதான் அது சராசரி. ஏன்னா இங்கே கீழே 10 போட்டிருக்கேன்ல, இந்த கீழே 10 தான் இந்த 10. ஸோ மேலே இருக்கிற அந்த 10 நம்பரை கூட்டினா என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு தான் ஃபார்முலா. அது ஸ்கொயராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, கியூபாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ இதில் இன்னொரு கண்டிஷனுங்க என்னன்னா, வார்டனை பார்த்தாலே நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி 10 பார்த்தாலே பிடிச்சி அடிச்சிடக்கூடாது, 0 0 பார்த்தாலே அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னும் போது அது வேல்யூ மாறும். சரியா? இப்போ என்ன சார் செய்யணும்? உள்ளார அடிச்சிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே அடிச்சிக்கலாம்பா, வெளியே இருக்கிற 10 தூண்டக்கூடாது. சரியா? ஸோ பாரு, 1 2 2, I 2 10. ஸோ அடிச்சிங்கன்னா 5ஐயும் 11ஐயும் பெருக்குனா 55. ஸோ 55 ஸ்கொயரு பை 10ன்னு வரும். 55 ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன? 55 ஸ்கொயர், அதாவது 55 இன்ட்டு 55, இதை பெருக்குனீங்கன்னா 3025ன்னு வரும். இந்த 3025 10ஆல் வகுத்தீங்கன்னா என்னங்க வரும் பாருங்க, 10ல் ஒரு 0 இருக்கா? ஸோ 3025ல் கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 302.5ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்க சார், இது பார்த்தவொடனே நீங்கள் எப்படி 55 ஸ்கொயர் 3025 அப்படின்னு சொன்னீங்க? அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, தெரிஞ்சுங்க. 5 ஸ்கொயர் என்னங்க? 225 தானே. அதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவேன்? 5 ஸ்கொயர் பண்ணால் 25, மீதி இருக்கிறது என்ன? இங்கே 1 தானே. அந்த 1க்கு அர்த்த நம்பர் 2, 1ஐயும் 2ஐயும் பெருக்கினா 2, அதுதான் 225. அதே போல் 25 ஸ்கொயர் என்ன? இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இங்கே மீதி இருக்கிறது 2, 2க்கு அர்த்த நம்பர் 3, 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6, ஸோ 625. 35 ஸ்கொயர் அப்போ என்னவா இருக்கும்? 5 ஸ்கொயர் 25, 3க்கு அர்த்த நம்பர் 4, அப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. ஸோ 1225. இது போல தான் நான் 55 ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன். பாருங்களேன், 55 ஸ்கொயர் வேணும்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 5 ஸ்கொயர் பண்ணால் 25, மீதி இருக்கிற 5 5 + 1 6, அதாவது 5க்கு அர்த்த நம்பர் 6, 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30ன்னு வரும். இதுதான் 3025 ஆச்சு. இது 2 நம்பராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமா சார் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. சப்போஸ் 105 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்வீங்க? இது 5 ஸ்கொயர் பண்ணால் 25,
மீதி என்னப்பா இருக்கு இங்க 10 இருக்கா? 10க்கு அடுத்த நம்பர் 11னா 10ஐயும் 11ஐயும் பெருக்குனா 110. இப்படியும் போடலாம். சரியா? இதுவும் ரைட்டு. ஆனா முக்கியமா தெரிஞ்சுங்க, இந்த ஷார்ட்கட் யாருக்கு பொதுவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில 5ல முடிஞ்சு கடைசியில 5ல முடிஞ்சு ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் சாத்தியம். 18 ஸ்கொயர் கேட்டா அப்ப எடுத்துன்னு வந்து இந்த ஷார்ட்கட்டை நீங்க போடக்கூடாது. 26 ஸ்கொயர் கேட்குறாங்க சார்ன்னு சொல்லிட்டு அப்ப எடுத்துன்னு வந்து இந்த ஷார்ட்கட்டை நீங்க போடக்கூடாது. கடைசியில 5ல முடிஞ்சு ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அப்ப மட்டும் இது சாத்தியம். சரியா? ஸோ இது பிரகாரம் தான் இங்க நான் இந்த ஆன்சரை போட்டிருப்பேன். 302.5 ஆன்சரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மீன் ஆஃப் ஆல் 2 digit நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி காண்க. ஈரிலக்க எண் அதாவது 2 நம்பர் எங்கெங்க ஸ்டார்ட் ஆகும்? 2 நம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா சார்? எங்க முடியும்? 99ல் முடியுமா? கரெக்டா? இவ்வளோ நம்பரையும் கூட்டி இது எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இந்த சமம் முடிக்க முடியாது. கரெக்டா? பெரிய வேல்யூ எல்லாராலையும் ஆட் பண்ணி இருக்க முடியாது. அப்ப என்ன சார் செய்யணும்? இது எல்லாமே கன்செகட்டிவ் நம்பர்ஸா பாருங்க. வித்தியாசம் பொதுவா இருக்கா? 10க்கும் 11க்கும் வித்தியாசம் 1, 11க்கும் 12க்கும் வித்தியாசம் 1. ஸோ வித்தியாசம் பொதுவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல வகுங்க. 109/2, 109ல் பாதி 54.5. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். இது ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே ஈரிலக்க எண்ணுனா என்ன அர்த்தம்? 2 digit நம்பர். இது இங்கிலீஷில் புரிஞ்சிடும், தமிழில் தான் பிரச்சனை. ஈரிலக்கம் அப்படின்றது நம்ம புதுசாக யோசிச்சுப்போம். 2 நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறாங்க. 10ல் ஸ்டார்ட் ஆகி 2 நம்பர் எங்கே முடியும்? 99ல் முடியும். ஏன்னா அடுத்த நம்பர் 100ன்றது 3 நம்பர் வந்துடும்ல. ஸோ ஞாபகம் வச்சுங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ஒரு சம்மு நான் உங்களுக்கான சம்மா வந்து சொல்கிறேன். சரியா? இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த சம்மில் 5 பகா எண் 5 பிரைம் நம்பர்ஸ் எழுதி, அதாவது அந்த 5 பிரைம் நம்பர் ஃபஸ்ட்டு 5 பிரைம் நம்பர்ப்பா. சரியா? முதல் 5 பகா எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 5 பிரைம் நம்பர் எதுன்னு எழுதி அதை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஈஸியான சம், அதனால தான் உங்ககிட்ட விடுறேன். அது இல்லாமல் எனக்கு இந்த கொஷின் மூலிமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எத்தனை பேருக்கு அந்த பகா எண் எத்துன்னு போய் சார் எப்படி கேட்கலாம் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட், வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5இன் மடங்குகளில் முதல் 9 எண்களின் சராசரி பாருங்க. 5இன் மடங்கு, ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஒன்றுமே இல்லைங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா 5ஆ வாய்ப்பாடுங்க. 5ஆ வாய்ப்பா தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. எது வரைக்கும் சார் எழுதணும்? 5ஆ வாய்ப்பாடு ஏது சொன்னால் நான் எழுதிட்டே இருப்பேன் சார் 5 5ஆ. எது வரைக்கும் எழுதணும்? ஃபஸ்ட்டு 9 நம்பர் பாருங்க. முதல் 9 எண்களின் சராசரி. அப்போ ஃபஸ்ட்டு 9 நம்பர்னா எது வரைக்கும் எழுதுவோம்? 5ஆ வாய்ப்பாடு 45 வரைக்கும் எழுதுவோமா? 9 45 இல்லை. கரெக்டா? ஸோ இது வரைக்கும் எழுதியாச்சு. இந்த 9 நம்பரை கூட்டி 9ஆல் வகுத்தா சராசரி என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இந்த 9 நம்பரையும் ஆட் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வரும். இல்லைனா இதுக்கு எல்லாத்துக்குமே வித்தியாசம் பொதுவாக இருக்குது. வித்தியாசம் பொதுவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு இப்படி கேன்சல் பண்ணிகிட்டே வர நடுவில் ஒரே நம்பர் தான் இருக்குது. அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சர் சராசரி. இல்லையா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துங்க. 50ல் பாதின்னு வருமா? இப்படி போட்டாலும் 25 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 24இன் காரணிகளின் கூட்டு சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. போன கொஸ்டினில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள்ஸ். மடங்குனா என்னன்னு, மடங்குனா என்னன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5
5இன் மடங்குகள்னு சொன்னால் 5ஆம் வாய்ப்பாடை பிடிச்சி அப்படியே எழுதணும். கரெக்டாக? அதுதான் மடங்குகள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 12ன்னு கொடுத்தா 12ஆம் வாய்ப்பாடை பிடிச்சி அப்படியே எழுதணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது யாது? ஃபேக்டர்ஸ், காரணி. காரணினா என்ன சார்? ஒரு நம்பர் தராங்கன்னா அந்த நம்பர் என்னென்ன வாய்ப்பாடில் வரும் சார், அதுதான் காரணி. 24 1ஆம் வாய்ப்பாடில் வருமா? 2ஆம் வாய்ப்பாடில் வருமா? 3ல் 4 6 8 12 24. புரியுதா பாருங்க? 1ஆம் வாய்ப்பாடில் ஓர் 24 24, 2ஆம் வாய்ப்பாடில் 2 12 24, 3ஆம் வாய்ப்பாடில் 3 8 24, 4ஆம் வாய்ப்பாடில் 4 6 24, 5ஆம் வாய்ப்பாடில் 6 4 24, 8ஆம் வாய்ப்பாடில் 8 3 24, 12 2 24, 24 1 24. இது எல்லாமே 24இன் காரணி. ஸோ 24ஓட காரணி என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. 1 2 3 4 6 8 12 24. இது எல்லாமே 24ஓட காரணிகள், ஃபேக்டர்ஸ். அவங்க கேட்கறது என்ன? இதுக்கான கூட்டு சராசரி. ஒன்றும் இல்லைங்க, சராசரி கேட்குறாங்க. மீன் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 நம்பரா? 6 8 12 24, மொத்தம் 8 நம்பர்ப்பா. இந்த 8 நம்பரையும் கூட்டி 8ஆல் வகுத்தா சராசரி என்ன? கூட்டினா 1 2 கூட்டினா 3 6 10 16 24 36 36 ஒரு 24 60. ஸோ 60 8ஆல் டிவைட் பண்ணுறேன். என்னங்க வரும்? 4ஆம் வாய்ப்பாடில் இது 2 முறைங்க, 4ஆம் வாய்ப்பாடில் இது 15 முறைங்க. சரியா? ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் அதிகிறேன்னா 5ல் பாதி 7.5 7.5. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி 7.5 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு. சரியா? ஸோ காரணி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இந்த சம்மை போடவே முடியாது. ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியும். ஸோ உங்களுக்கான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சம். சரியா? ஃபஸ்ட்டு 5 பிரைம் நம்பருக்கான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஈஸியாக போட்டுருவீங்க நிறைய பேர், ஒரு சிலருக்கு தான் ஆன்சர் வராது. சரியா? நான் இதுலேயே 2வது சம்மும் கேட்குறேன். 30லிருந்து 50 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பருக்கான சராசரி என்ன? சரியா? கொஷின் தமிழில் 30 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் சராசரி என்ன? ஞாபகம் வச்சுங்க, 30லிருந்து 50 வரைக்கும் இருக்கிற பகா எண்ணோட சராசரி. சரியா? த மீன் ஆஃப், பாருங்க, த மீன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 30 to 50. 30லிருந்து 50 வரைக்கும் இருக்கிற பகா எண்களின் சராசரி. மொத்தம் 2 கொஷின்ங்க. இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சராசரியோட பேசிக்ஸ் தாங்க பார்த்துருக்கோம். சரியா? ஆவரேஜோட பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம்னா ஆவரேஜோட டைப் 3 டைப் 4லாம் இருக்குது. ஸோ அந்த டைப்லாம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் பேஸ் பண்ண சம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்ப்போம். அதாவது 10 பேர், அது இல்லாமல் ஒரு கோச் ஒருத்தர் உள்ளே வராரு, இல்லை ஒரு கோச் மட்டும் வெளியே போகிறாரு, அப்போ அந்த கோச்சுக்கான வயசு என்னவா இருக்கும்? ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இடைநிலை அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துங்க. அதாவது மீடியன் அப்படின்ற டாப்பிக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துங்க. இதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன். அதே போல் அந்த 2 சம்முக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.